ரஜினிஷ், ஓஷோ பத்தி சுவாமி என்னென்ன சொல்லியிருக்காரு? ஓஷோவுக்கு சுவாமி என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காரு? ஒசோடைய டீச்சிங்ஸை பூராவுமே சாமி அவ்வளவு ரசிச்சிருக்கார். ஒசோடைய வாழ்க்கை முறையை சாமி அந்தளவுக்கு ஒரு யாருக்குன்னு சொல்லலை. அந்தளவுக்கு அதில் சிரத்தை காட்டவும் இல்லை. ஆனால் ஒசோவுடைய டீச்சிங்ஸை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கார். அவருடைய ஒர்க்ஸை படிக்க சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் சாமி ஒரு நாள் வாழ்க்கை முறையை பற்றி விவாதித்ததில்லை, யார்கிட்டையும் சொன்னதில்லை, அதை கடைப்பிடிக்கவும் சொன்னது கிடையாது. ஒரு தடவை ஒரு டிவோட்டி உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் வயதானவர் அவர், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அந்த ஆள். அப்போ ஒசோவை பற்றி பேச்சு வருது. சாமி எப்பயுமே ஒசோன்னு சொல்கிறதில்ல, ஆச்சாரிய ரஜினிஷ் தான் அவரை கூடுவார். ஆச்சாரிய ரஜினிஷ் சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய விவரங்கள் சொல்லிட்டு வர்றாரு. எப்படி அவர் ஒரு காலேஜில் டீச்சராக இருந்தார், அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் எப்படி போனார், எந்த தேசங்களும் அவரை ஏற்றுக்காமட்டு கடைசியில் இந்தியா தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அவர் சொல்லுவார், சில விஷயங்கள்லாம் சாதாரணமாக பேசுவார் அவர். அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த வயசானவர் குறுக்க பேசுவார். ஸோ ஹீ இஸ் டீச்சிங் ஒன்லி அபவுட் தி வேர்ல்ட்லி லைஃப். அவர் ஆணவரை பற்றி ஒன்று பேசுகிற சாமி, ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் சாமி, அவர் சரியானவர் கிடையாது சாமின்னு சொல்கிறார். சாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். யூ ஆர் டாக்கிங் இல் ஆஃப் ஆச்சாரிய ரஜினிஷ். இந்த ஆச்சாரிய ரஜினிஷ் தப்பாக பேசுறியா? அது ஏன் முன்னாலே நீ தப்பாக பேசுறியா? யூ ஷுட் ரைட் டெய்லி ஜெய் ஜெய ரஜினிஷ், ஜெய் ஜெய ரஜினிஷ் 108 times. ஜெய் ஜெய ரஜினிஷ், ஜெய் ஜெய ரஜினிஷ் 108 தடவை நீ எழுதணும். அப்போ தான் உனக்கு, அப்படி எழுதலை நீ நரகத்துக்கு போக. யூ ஷுட் ரைட் ஜெய் ஜெய ரஜினிஷ், ஜெய் ஜெய ரஜினிஷ், ஜெய் ஜெய ரஜினிஷ் 108 times டெய்லி. அதர்வைஸ் யூ வில் கோ டு ஹெல். இல்லைன்னா நீ நரகத்துக்கே போவேம்பார். ஆக ஞானிகளை சாமி அந்த க்ளோரிஃபை பண்ண மாதிரி யாரும் பண்ணதில்லை. ஆனால் ஞானிகள் வாழ்க்கையை சாமி ஒரு நாள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் கிடையாது, கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது, அதை பற்றி யார்கிட்டையும் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய போதனைகள் அதை சாமி ரொம்ப சிலாகிப்பார். ரொம்ப சிலாகிச்சு அதை மற்றவங்களை படிக்கவும் சொல்லுவார். நாங்கள்லாம் படித்தோம். சில இதெல்லாம் புக்ஸ் மாஸ்டர் பீஸ் அவருடையது. அன்டில் யூ டை, இதெல்லாம் மாஸ்டர் பீஸ் அவருடையது, ஆச்சாரிய ரஜினிஷுடையது. அதெல்லாம் படித்தோம். சாமி இதெல்லாம் ஊக்குவிச்சார். ஒசோ புக்கை படிக்க வைக்கிறதுக்கு ஊக்குவிச்சார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி சாமி ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணதில்லை, ஒரு நாள் அதை பற்றி கமெண்ட் பண்ணதில்லை, கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி எந்த பக்தரையும் ஓசோவை, அதாவது ஆச்சாரிய ரஜினிஷை கிரிட்டிசைஸ் பண்ண அலோவ் பண்ணதில்லை. ஸோ சுவாமிக்கு ஆச்சாரிய ரஜினிஷ் மேலே தனி ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அவர் பாணியில் வாழ்கிறதுக்கு சாமி யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல.